அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இஸ்தரக்கா அந்த ரெண்டும் கூட்டாகும். ரஃபான் ரஃபாலும் நசபன் நசபாலும் கமா ஒன்றை போல. து ஜர்ரு ஜரு செய்யப்படும். அஸ்மா இஸ்முக்கள் ஜரு செய்யப்படும். அந்த ஒன்றை போல. வல் ஃபேலு ஃபேலாயிருந்து ஜுஜிமா ஜுஜிமா ஜஜம் செய்யப்படும். அந்த ஒன்றை போல. அந்த ரெண்டும் ரஃபாலும் நசபாலும் கூட்டாகும். அப்போ இஸ்முக்கும் ஃபேலுக்கும் ரஃபும் வரும், நசபும் வரும். இஸ்மில் ஜர் வரும், ஃபேலில் ஜர் வராது. இஸ்மில் ஜர் வரும், ஃபேல் இது இஸ்முக்கு வந்து ஜர் வரும், ஜஜம் வராது. ஃபேலுக்கு வந்து ஜர் வராது, ஜஜம் வரும். திரும்ப திரும்ப கேட்டு தெரிஞ்சுங்க. அதாவது வேறு மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா, இஸ்மில் வந்து ரஃப, நசபு, ஜர்ரு இந்த 3 யாராவது தான் வரும். 4வது உள்ள அந்த ஜஜமு கிடையாது. ஃபேலில் வந்து நசபு வரும், ரஃபு வரும், ஜஜம் வரும், ஜர்ரு வராது. அதுதான் இந்த பாடத்தில் சொல்ல வராங்க. அதில் ஏராப் ஆகிறது அசருன், அது ஒரு பிரதிபலிப்பு. அசருன் லாகிருன், வெளிப்படையான பிரதிபலிப்பு. அவ்வளவு முகத்தருன், தக்தீரான அந்தரங்கத்தில் உள்ள பிரதிபலிப்பு. எஜ்லி புகு, அதை இழுத்து வரும். அவாமில் ஆமில்கள் அதை இழுத்து வரும். அதாவது அந்த ஏராபை ஆமில்கள் தான் இழுத்து வரும், கொண்டு வரும் வச்சுக்கலாம். ஏராப் செய்கிறது வந்து ஆமில். ஆகிரில் களிமா, களிமாவுடைய கடைசியில் உள்ள ஒரு பிரதிபலிப்பு. அப்போ ஏராப் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, களிமாவுடைய கடைசியில் ஏற்படுகின்ற ஒரு பிரதிபலிப்பு. இப்போ ஜெய்துன் அப்படின்னு இருக்கும், பி நுழைஞ்சா ஜெய்தின். அப்போ களிமாவுடைய கடைசி தாலு, அந்த தாலில் இந்த பி வந்ததுனால ஒரு மாற்றம், ரியாக்ஷன். அதுதான் வந்து என்னது, அசர், பிரதிபலிப்பு. அப்போ இந்த பிரதிபலிப்பு சும்மா உண்டாகாது. ஏதாவது ஆமில்கள் அது வந்து நுழையணும். ஒன்று இந்த பிரதிபலிப்பு வெளிப்படையாக இருக்கலாம், இல்லாட்டி தக்தீரில் இருக்கலாம். இப்போ ராயத்து மூசா, இப்போ இதில் எந்த பிரதிபலிப்பும் தெரியாது, ஆனால் அந்தரங்கத்தில் இருக்கும். லரப மூசா, ராயத்து மூசா, லரத்து பி மூசா. அப்போ இந்த வார்த்தை மூசாங்கிற வார்த்தையை வந்து அந்த ஆமில்களுடைய பிரதிபலிப்பு வந்து வெளிப்படையாக இருக்காது, அது தகுதீரில் இருக்கும். அது ரெண்டும் தான் அங்கே சொல்ல வராங்க. அன்வாகு அனுபவத்தும், இந்த ஏராபுடைய வகைகள் வந்து 4 வகைப்படும். ஒன்று ரஃபு, ஒரு நசபு, ஒரு அடுத்தது ஜர்ரு, அடுத்தது ஜஜமு. ஆதிகள் அன்வாகு, இந்த வகைகள் தன்கசிமு பங்காகும். இலா சலாசத் அக்சாமின், 3 வகையின் பக்கம் பங்காகும். அதாவது இந்த ஏராபுகள் 3 வகைப்படும். கிஸ்முன் ஒரு வகை, எஸ்தரிக்கு கூட்டாகும், ஃபிஹி அதிலே அஸ்மாவு வல் அஃபாலு, ஃபால்களும் இஸ்முக்களும் ஃபால்களும் அதிலே கூட்டாகும். வகு அதுவாயிருது ரஃபவு நசபும். இலேஹி அசார பிகோலிஹி, அதன் பக்கம் தன்னுடைய சொல்லை கொண்டு இசாரா செய்கின்றார். வைஸ்தரக்கா அந்த ரெண்டும் கூட்டாகும். அதாவது இஸ்முல் முத்தமக்கினான இஸ்மும் வல் ஃபாலு முலாரியான ஃபாலும் கூட்டாகும். அப்படின்னா என்னென்னா, முலாரியான ஃபாலுக்கும் முத்தமக்கினான இஸ்முக்கும் ரஃபவும் சொந்தம், நசபும் சொந்தம். ரெண்டுலையுமே நசபும் வரும், ரஃபவும் வரும். ரஃபன் நசபன், ரஃபாலும் நசபாலும் அது என்ன கூட்டாகும். அதாவது ரஃபைலே நசபிலே நகுதானமாக ஜெய்துன் யக்கூமு இன்ன ஜெய்தன் இருக்கிறான். இன்ன ஜெய்தன் நிச்சயமாக ஜெய்தாரம்ல யக்கூம நிற்கவில்லை. அப்போ என்ன சொல்ல வராங்க, அப்போ யக்கூமு இந்த ரஃபோ இருக்குது, ஜெய்தன் இந்த இடத்துல வந்து யக்கூம, ஃபேலில் வந்து என்ன இருக்குது, இங்கே வந்து நசபு இருக்குது. அப்போ ஃபேலில் யக்கூமு ரஃபம் வருது, யக்கூம நசபும் வருது. அப்போ இஸ்மில் வந்து ஜெய்துன் ரஃப வருது, ஜெய்தன் இங்கே நசபு வருது. அப்போ ரஃபவும் நசபும் இஸ்முலையும் வரும், ஃபேல்லையும் வரும். ஒரு கிஸ்மு சாணி 2வது வகை, மா ஒன்றாக இருக்கும். யகுத்தசு பிஹி, அதை கொண்டு இல்லாட்டி யுகுத்தசு பிஹி, அதை கொண்டு சொந்தமாக்கப்படும். அஸ்மாவு இஸ்முக்கள் மட்டும் சொந்தமாக்கப்படும், அது வந்து 2வது வகை. அது வந்து என்னன்னா ஜர்ரு,
இப்போ ஜர்ரு வந்து இஸ்முக்கு மட்டும்தான் சொந்தம், அது ஃபேலில் வராது. அசாரபி கௌலிகி அதை கொண்டு தான் சுட்டி காட்டுகின்றார். கமா து ஜர்ருல் அஸ்மாவு இஸ்முக்கள் ஜரு செய்யப்படுவதைப் போல என்று சுட்டுக்காட்டுகின்றார். அதாவது இஸ்முக்கள் வந்து இஸ்முக்கு ஜர்ரு வரும், இஸ்முக்கு மட்டும்தான் ஜர்ரு வரும், ஃபேலுக்கு வராது. நோக்கு உதாரணமாக மரத்து பி ஜெய்தீன், ஜெய்து கருகில் நடந்தேன். கிஸ்மு சாலிஸ் மூன்றாவது வகை மா ஒன்றாக இருக்கும். யுகுத்தசு பிகில் அஃபாலு சொந்தமாகும் பிகி அதை கொண்டு அஃபால் ஃபால்கள் மட்டும் யுகுத்தசு அப்படின்னு படிக்கும் மஜூல் ஃபால்கள் மட்டும் சொந்தமாகும். அது வந்து மூன்றாவது. அது வந்து வஹுவல் ஜஜம், அது வந்து ஜஜம். வயலேகி அசாரபி கௌலிகி அதை கொண்டு சுட்டி காட்டுகிறார். ஃபேலாகிறது ஜுஜிமான் இருக்கும், ஜஜம் செய்யப்படும். உதாரணமாக லம் எலிரி என்பது போல. அப்போ இதை படித்து இந்த பைத்தில் ஒரு விஷயந்தான் சொல்ல வராங்க. ரஃபவும் நசபும் ஃபேல்லையும் வரும், இஸ்மிலையும் வரும். ஜர்ரு வந்து இஸ்மில் மட்டும்தான் வரும், ஃபேலில் வராது. ஜஜம் வந்து இஸ்மில் வராது, ஃபேலில் மட்டும்தான் வரும். இதுதான் இந்த பைத்துடைய தீமு. ஃபர்ஃபவ் நீ ரஃபவ் செய், லம்மி லம்மை கொண்டு நீ ரஃபவ் செய். வன்சுபன் நீ நசப் செய், ஃபத்தகன் ஃபத்தகா இருக்கும் நிலையில். வஜுர்ரு ஜர்ரு செய்யப்படும், வஜுர்ரு என்ன இருக்கு, ஃபர்ஃபு ரஃபு செய், லம்மை கொண்டு ரஃபு செய். வன்சுபன் நசப் செய், ஃபத்தகன் ஃபத்தகை கொண்டு நசப் செய். ஜர்ரு செய் பி கசரத்தை கொண்டு ஜர்ரு செய். வஜுஜும் ஜஜம் செய் பி சுக்குனை கொண்டு ஜஜம் செய். அப்போ ஜருடு எழுத்து மாதிரி அர்த்தம் வைக்கணும்ல. ஜருடு எழுத்தை போக்கப்பட்டால் அந்த போக்குனதுக்கு பகரம் என்ன பண்ணுவாங்க, நசப் செய்வாங்க. அப்போ இது அரபியில் ஒரு ஸ்டைலு, அதனால தான் வந்து இப்படி அர்த்தம் வைக்கிறோம். நீ இங்கே அப்போ சாட்டானா லம்மை கொண்டு ரஃபு செய், ஃபத்தகை கொண்டு நசப் செய், கசரத்தை கொண்டு ஜர்ரு செய், சுக்குனை கொண்டு ஜஜம் செய். கல் எஜுர் என்பதை போல. ஃபர்ஃபு நீ ரஃபு செய், நீ இஸ்மல் முத்தமக்கினான இஸ்மல் முத்தமக்கினான இஸ்மல் ரஃபு செய். ஃபேலல் முலாரியான ஃபேலுக்கு நீ நசப் செய். பில்லம்மி லம்மை கொண்டு அதாவது லம்மத்தை கொண்டு ரஃபு செய். நஹு கௌலி கொண்டு சொல்லி போல. ஜெய்துன் எக்கூமு ஜெய்து நிற்கின்றான், அப்போ எக்கூமு. அப்போ இந்த பேஸ் இருக்குது பார்த்தீங்களா இல்லையா, அந்த பேஸுக்கு பேர் வந்து லம்மு, இந்த ஸ்தானத்துக்கு பேர் வந்து ரஃபவு. அது புரியுதுங்களா இல்லையா, அந்த நம்ம பார்க்குறோமா இந்த பேஸு ஐனுக்கு என்ன இருக்குது இங்கே, இந்த பேஸ் இருக்குது, இந்த பேஸுக்கு பேர் லம்மு, இந்த எழுத்துடைய கடைசிக்கு பேர் வந்து ரஃபவு. அப்போ லம்மு ரஃபவும் ஒன்றும் கிடையாது. லம்முங்கிறது வந்து குறியீடு, அடையாளம். ரஃபுங்கிறது வந்து ஸ்தானம். அதாவது ஃபத்தகத்தி வன்சுபன் நீ நசுப் செய், ஃபத்தகை கொண்டு நசுப் செய். அதாவது ஃபத்தகத்தை கொண்டு நஹு கௌலி கொண்டு சொல்லி இப்போ இன்ன ஜெய்து நிச்சயம் ஜெய்தாயிரவன் லம் யக்கூம நிற்க மாட்டான். அப்போ வந்து ஜெய்தன் இங்கே லம் யக்கூம இந்த கோடு இருக்குல்ல, ஜபர் வந்து ஃபத்தகு, இந்த ஸ்தானம் வந்து நசபு. ஜுர்ர ஜரிசை இஸ்மல் முத்தமக்கினா இஸ்முக்கு ரஃபுச்சை பில் கசரத்தை கொண்டு மரத்து பி ஜெய்து கொண்டு இருந்தேன். அப்போ பி ஜெய்தின் கடைசியில் வந்து ஜேர் வந்து கசரு, ஸ்தானம் வந்து ஜர்ரு. வஜ்ஜும் ஜஜம் செய், ஃபேலல் முலாரியான ஃபேலுக்கும் ஜஜம் செய். சுக்குனை கொண்டு மன்சூபி மின் அஜயில் ஆஃபிலி இங்கே சொல்லியிருக்காங்க பாரு. மன்சூபி மின் அஜயில் ஆஃபிலி நசப் செய்யப்பட்டிருக்கிறது. ஜர்ருடைய எழுத்தை கலட்டுவது கொண்டு, மின் அஜயனா நீக்குவது, ஹாஃபில்னா ஜர்ருடைய எழுத்தை நீக்குவது கொண்டு நசப் செய்யப்பட்டிருக்கிறது. அதனால தான் நம்ம எல்லாத்துக்கும் இப்படி அர்த்தம் வச்சோம். இப்படி எல்லாமே வன்சுபன் நசப் செய், ஃபத்தகை கொண்டு நசப் செய். அப்போ ஜருடைய எழுத்தை நீக்கியிருக்கிறாங்க. நீக்கினதுக்கு பகரமாக ஃபத்தகன் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்க, நசப் செஞ்சுருக்கிறாங்க. அப்போ ஜருடைய எழுத்து மாதிரியே அர்த்தம் வச்சுக்கலாம். அதுதான் இந்த பாயிண்ட் தான் முக்கியமானது. மன்சூபி மின் அஜயில் ஆஃபிலி, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, நிறையா தெரிஞ்சுக்கணும். பைத்தில் நிறையா இருக்கும். எஜுரின் பைப்பில் ஃபைனல் அம்ரா நிச்சயமாக அம்ராகிறது, காரியமாகிறது.
இப்போ அம்ராகிறது பிலாமி லாமி கொண்டு உள்ள அம்ராகிறது மினல் மோரபாத்தி மோரபுகளிலிருந்து உள்ளதாக இருக்கும். அப்போ அம்ரு காயிப் லி லி எஜுர் நீ அவனை சந்தித்து விடு. அப்போ அம்ரு காயிப் வந்து மோரபு அது வந்து மபினில் சேராது. இப்போ ஹாதி அலாமத்து உசூல் இந்த அடையாளங்கள் வந்து அசலாக இருக்கும். பாடலாம் ஈஸி தான், ரொம்ப திரும்ப திரும்ப கேட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.